நாமக்கல் மக்களின் உள்ளக்குமுறல். திமுக ஆட்சியில தான் இந்த பிரச்சனை நடக்குது. இவங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். எமர்ஜென்சிக்காவது அட்டன் பண்றதுக்காக ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருந்திருக்கணும். அது இல்ல. இவ்வளவு அவலத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி பாத்தீங்கன்னா மக்கள் நலன் அக்கறை செலுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்காரங்க இவங்க காப்பாத்துறோம், மகளிருக்கு எல்லாம் பண்றோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இவங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். 30 அடி சாலை நாங்க குடியிருக்கிற வீதியில சாலை ரொம்ப தரமற்ற முறையில இருக்குதுங்க. பாதாள சாக்கடை மூடி எல்லாம் ஓப்பன்லயே இருக்கு, உடைஞ்சு போய். பெண்கள் தனியா நடக்க முடியறதில்ல, எங்கேயும் போக முடியறதில்ல தனியா. அதான் சொல்றது மட்டும்தான். ஓட்டு கேட்கும் போது எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறாங்க, எந்த ஒரு இதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. வெட்டு கொலை நகத்திருட்டு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமா தான் நடக்குதோ, கம்மியாகிறதுக்கே சான்ஸ் இல்ல. நகரத்துக்குள்ளேயே மருத்துவமனை இருக்கணும். தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆஸ்பத்திரி அங்க கொண்டு போச்சு. இப்ப இங்க இருந்து 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாத்தினால பெரும் துயரத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க. டவுன்ல ஒரு விபத்து நடந்தா கூட அந்த விபத்து அவசர சிகிச்சை பண்ண முடியாது. அவசர சிகிச்சை பிரிவு மூடி கிடக்குது. அப்புறம் அதை விட்டா பஸ் ஸ்டாண்ட் வேணும்னே கொண்டு போய் அங்க அது போகுது. ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள போகுது. அவன் ஆஸ்பத்திரி போனோம்னா 14 கிலோமீட்டர் சுத்தி போனோம். சரி, அதான் பரவாயில்ல. நாமக்கல் தாலுகா மருத்துவமனை ஆரம்பிக்கிறேன், அது ஆரம்பிக்கல. நாங்க விவசாயம் பண்றோம், அதான் இங்க சிப்கார்டு வருது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. விவசாயம் செய்யற இடம் அப்படின்னாக்கா சிப்கார்டு கொண்டாட முடியாது. அதனால என்ன பண்றாங்க, விவசாய நிலத்தை எல்லாமே தரிசுன்னு எழுதுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எது சாதகமா இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதை விட்டுட்டு திடீர்னு போங்கன்னா நாங்க நாடோடி எங்க போவோம்? இவ்வளவு ஒரு பாடுபட்டு சாப்பிடுற நிலத்தை எடுக்கிறேன்னா எங்க மனசுல எவ்வளவு அழுத்தமா இருக்குது. தொடர்ந்து ஒரு 15,000க்கு மேற்பட்ட கடிதங்களை மனுக்களை அனுப்பியும் திட்டத்தை ரத்து செய்யறத பத்தி ஒரு சதவீதம் கூட பரிசீலனை செய்யலைங்கிறது எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்கு. நாங்க தன்னை ஜீவனத்தையே விட்டுட்டு நாங்க என்ன தூக்குப்படுக்கிட்டு சாவறதா? எத்தனை முறை சொன்னாலும் எதை பத்தியும் கருத்திலே கொள்ளாம தான் எடுத்துதாங்கிற மாதிரி சர்வாதிகாரமா நடந்துக்கிறாங்க. இந்த தடவை ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போடுவோம். இந்த தடவை ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். திமுக ஆட்சி அடுத்த வேண்டாம். ஆட்சி மாற்றம் வரும்னு நம்பிக்கையோட நாங்களா இருக்கோம். வரணும்னு நம்பிக்கை இருக்கும்.